أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم أما بعد நிலையில்லாத உலகத்தையும் முடிவில்லா மறு உலகத்தையும் படித்த முதல்வனுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக ஆமீன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன். நான் உங்கள் முன் மார்க்க கல்வியை பற்றி பேச வந்துள்ளேன். قال النبي صلى الله عليه وسلم العلم فريضة على كل مسلم. கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது முஸ்லிமான ஆண் பெண் என இரு சாரார் மீதும் கட்டாய கடமையாகும். இது கல்வியில ரெண்டு வகை இருக்குது. ஒன்று உலக கல்வி, இன்னொன்று மார்க்க கல்வி. உலக கல்வி உடலை போன்றது, மார்க்க கல்வி உயிர் போன்றது. இந்த உலகத்துல ஒருத்தவங்க உலக கல்வியை மட்டும் கத்துக்கிட்டு மார்க்க கல்வியை கத்துக்கலன்னா அவங்க உயிர் இருந்தும் இறந்தவங்களை போன்றது. அவங்க மார்க்க கல்வியை கத்துக்காம நம்மளால ஹலால் ஹராம் இதெல்லாம் விளங்க முடியாது. அப்படி ஹலால் ஹராம் இதெல்லாம் விளங்காம இந்த உலகத்துல வாழ்ந்தா நாளை மறுமையில பெரும் நஷ்டவாளியாகி விடுவோம். நவுதுபில்லாஹி மின்ஹா. மார்க்க கல்வியில ஃபர்லு, வாஜிப், நஃபில் இப்படி எல்லாம் வகுக்கப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும்னா மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்குது. மார்க்க கல்வியிலுமே ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஃபலாயில், இன்னொன்று மசாயில். ஃபலாயில் அப்படின்னா எந்த அமலை செஞ்சா என்ன நன்மை கிடைக்கும், எந்த அமலை விட்டா என்ன தண்டனை கிடைக்கும், அதை பத்தி விளங்குறது ஃபலாயில். மசாயில் அப்படின்னா எந்தெந்த அமலை எப்போ செய்யணும், அதை எப்படி செய்யணும், அதை பத்தி விளங்குறது மசாயில். இன்னும் மார்க்க கல்வியை கற்றுக்கிறவங்க அது பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறவங்களை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய சொல்றான். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது தக்வாவாகும், அதனை தேடி செல்வது இபாதத்தாகும், அதனை நிறைவு செய்வது தஸ்பீஹ் ஆகும், அதனை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிறரிடம் விவாதம் செய்வது ஜிஹாதாகும். மேலும் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது சதகாவாகவும் இருக்குது. இது ஹதீஸோட கருத்து. மார்க்க கல்வியை பற்றி ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு சகோதரர் மார்க்க கல்வியை கத்துக்கிறதுக்காக வெளியூருக்கு போய் அவங்களுடைய உறவினரான அவங்களுடைய பாட்டி வீட்டில் தங்கி மார்க்க கல்வியை கத்துக்கிறாங்க. நாட்கள் எல்லாம் போகுது. அல்ஹம்துலில்லாஹ் மார்க்க கல்வியை கத்துக்கிறாங்க. வீடு திரும்புறதுக்கு முன்னாடி அந்த பாட்டி சாப்பிட்றதுக்காக ரொட்டியையும் வெண்ணெயையும் கொடுக்குறாங்க. அந்த சகோதரர் அந்த ரொட்டியும் வெண்ணெயை சாப்பிட்றப்ப வெண்ணெய் கசப்பாக இருக்குது. அப்ப அந்த சகோதரர் அந்த பாட்டியை பார்த்து கேட்டாரு, வெண்ணெய் கசப்பாக இருக்குதே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க, இவ்வளவு நாளும் இந்த ரொட்டியை இந்த வெண்ணெயை நம்ப உனக்கு நான் சாப்பிட கொடுத்தேன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த சகோதரருக்கு மார்க்க கல்வியை கத்துக்கணும் அப்படின்னு இருந்த ஆர்வத்தினால அந்த வெண்ணெயோட கசப்பு கூட தெரியல. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்குது. நம்மள பல பேர் மார்க்க கல்வியை கத்துக்கிறதுல கவனம் செலுத்துறதே இல்லை. அல்லாஹ் தஆலாவை வணங்குவதற்கும் இம்மை மறுமையில வெற்றி பெறுவதற்கும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது அவசியமாக இருக்குது. இந்த காலத்துல மார்க்க கல்வி இல்லாததுனால நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. அதிலேயும் குறிப்பா பெண்கள் இடத்துல மார்க்க கல்வி இல்லாததுனால ஜோசியம் பார்க்கறது, குறி பார்க்கிறது, இப்படி இஸ்லாத்துக்கு புறம்பான நிறைய விஷயங்கள் வளர்ந்து கொண்டே வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டவங்களை கண்ணியப்படுத்துறான். மேலும் அவங்களே உயர்ந்தவர்கள், அவங்களே வெற்றி பெறுவாங்க. இது அப்படின்ற குர்ஆனுடைய கருத்தையுமே நம்ம அறிகிறோம். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் மார்க்க கல்வியை கத்துக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியேறாங்களோ அவங்களுடைய எல்லா பாவங்களையுமே அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். இன்னும் அவங்களுக்கு சங்கை செய்யறதுக்காக மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை அவங்க செல்லும் இடங்கள் எல்லாம் விரிக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அனைத்துமே அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடியதாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். எனவே நம்ம மார்க்க கல்வியை கத்துக்கிறது கட்டாய அவசியமாக இருக்குது. நாளை மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள்கிட்ட கேட்பான், உங்க பிள்ளைங்களை எப்படி வளர்த்தீங்கன்னு. அப்ப நம்ம சொல்ல முடியுமா, யா அல்லாஹ் என் பிள்ளைய நான் மருத்துவராக்கியிருக்கேன், என் பிள்ளைய அதிகமா நான் படிக்க வச்சிருக்கேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்ல முடியுமா? சற்று யோசிச்சு பாருங்க. எனவே மார்க்க கல்வியை கற்று அதன்படி அமல் செய்வதற்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும், மேலும் எங்களுக்கு இந்த அளவு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத்மார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரு உலகிலும் உயர் பதவிகளை தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.